நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ்லேருந்து ஒரு சம் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த சம் என்னென்னா, if a by b equals 4/5 and b by c equals 15/16, then find c squared minus a squared divided by c squared plus a squared. ஸோ இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன டேர்ம்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது? c and a. ஸோ இங்கே யார் எக்ஸ்ட்ரா இருக்கா? b இருக்கா. ஸோ இவங்களே எப்படியாவது எலிமினேட் பண்ணணும். சி இங்கே b வந்து டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே b வந்து நியூமரேட்டில் இருக்குது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஸோ ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ a by b multiplied by b by c which is equals 4/5 multiplied by 15/16. ஸோ b கேன்சல் ஆகிடும். இங்கே எனக்கு a by c கிடச்சிரும். இங்கே 1 4s are 4, 4 4s are 16, 1 5 is 5, 3 5s are 15. ஸோ a by c ஓட வேல்யூ 3/4. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அதை எடுத்துக்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும்னா, c squared minus a squared divided by c squared plus a squared. ஓகேவா? ஓகே. ஸோ எனக்கு யாரோட வேல்யூ இருக்குது? a by c ஓட வேல்யூ தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த c ஸ்கொயர்டை காமனாக வெளில எடுக்க போகிறேன். ரெண்டு டேர்ம்லேருந்தும். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்லேருந்து c ஸ்கொயர்டை வெளில எடுத்துக்கிறேன். இங்கே தான் c ஸ்கொயர் இருக்குது. இதுலேருந்து c ஸ்கொயரை வெளில எடுத்தேன்னா 1 மைனஸ் a ஸ்கொயர்லேருந்து c ஸ்கொயரை வெளில எடுத்தேன்னா டிவைடு பை c ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? கீழேயும் அதே தான், c ஸ்கொயரை காமனாக எடுக்கிறோம். ஸோ c ஸ்கொயர்லேருந்து c ஸ்கொயர் எடுத்துட்டா 1 ப்ளஸ் a ஸ்கொயர்லேருந்து c ஸ்கொயரை காமனாக எடுக்கிறதுனால டிவைட் பை c ஸ்கொயர் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ c ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி 1 மைனஸ் மேலேயும் ஸ்கொயர் கீழேயும் ஸ்கொயர். ஸோ வந்து காமனாக எழுதிக்கலாம். a by c the whole square divided by 1 ப்ளஸ் கீழே அதே மாதிரி தான் a by c the whole square எழுதிக்கலாம். இப்போ a by c ஓட வேல்யூ எனக்கு தெரியும். a by c ஓட வேல்யூ என்ன? 3/4. இந்த தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 மைனஸ் a by c ஓட வேல்யூ என்ன? 3/4 the whole square divided by 1 plus again a by c ஓட வேல்யூ என்ன? 3/4 the whole square. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை உள்ள அப்ளை பண்ணோன்னா 1 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9 டிவைடு பை 4 ஸ்கொயர்னா 16 டிவைடு பை 1 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 டிவைடு பை 4 ஸ்கொயர்னா 16. ஸோ இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 1 கூட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணலாம். கீழே இந்த 1 கூட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணலாமா? ஸோ 1 16s are 16, 16 minus 9/16 divided by 16 plus 9/16. So 16 minus 9, 7 divided by 16, 16 plus 9, 25 divided by 16. See, இங்கே வந்து மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கெல்லாம் இங்கே கொண்டு போயிடலாம். பண்ணலாமா? ஸோ என்ன இருக்குது? ஈக்குவல்ஸ் 7/16 மல்டிப்ளைட் பை 16/25. ஸோ 16 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்னென்னா 7/25 தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ போயிட்டு ஆப்ஷன் செக் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஆப்ஷன் 1/7 இல்லை, 7/25 இருக்குது. இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நம்ம கொஷனில் வந்து a by b, b by c ரெண்டோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்தோம்? a by c யோட வேல்யூ கொண்டு வந்தோம். இந்த டேர்ம்லேருந்து c ஸ்கொயர் எடுத்து கேன்சல் பண்ணிட்டு அதில் போயிட்டு நம்ம a by c யோட வேல்யூ போட்டு இதை கண்டுபிடிச்சோம். அவ்வளோதாங்க இந்த